الحمد لله رب الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் நமது உயிரிலும் மேலான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மிக சுருக்கமாக நாம் அறிந்து கொள்வோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நமது உயிரிலும் மேலாக நேசிக்க வேண்டும். இது கேள்வி பதில் அமைப்பிலே தொகுக்கப்பட்டிருக்கிறது. எமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெயர் என்ன? முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னி அப்துல் முத்தலிப் இப்னி ஹாஷிம் வஹாஷிம் மின் குரைஷ் வகுரைஷ் மினல் அரப். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தையின் பெயர் அப்துல்லாஹ், பாட்டனாரின் பெயர் அப்துல் முத்தலிப், அதே போன்று முப்பாட்டன் ஹாஷிம். ஹாஷிம் குரைஷ் கோத்திரத்தைச் சேர்ந்தவர். குரைஷ் அரபுக்களில் நின்றும் உள்ள ஒரு கோத்திரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது பிறந்தார்கள்? நபி அவர்கள் யானை ஆண்டில் பிறந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயாரின் பெயர் என்ன? ஆமினா பின்து வஹப். அவருடைய தந்தையின் பெயர் வஹப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு பிறந்தார்கள்? நபி அவர்கள் மக்காவில் பிறந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எத்தனையாவது வயதில் அன்னாரது தாயார் இவ்வுலகை விட்டு பிரிந்தார்கள்? அன்னாரது 6வது வயதில் இவ்வுலகை விட்டு பிரிந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்னாரது தாயாரின் மரணத்துக்கு பிறகு யார் பொறுப்பேற்றார்கள்? நபி அவர்களை பொறுப்பேற்று வளர்த்தது யார்? அன்னாரது பாட்டனாரான அப்துல் முத்தலிப் அவர்களை பொறுப்பேற்று வளர்த்தார்கள். அவருடைய மரணத்துக்கு பிறகு அவரது பெரிய தந்தை அபூ தாலிப் அவரை பொறுப்பேற்று வளர்த்தார்கள். நபி அவர்களுக்கு பாலூட்டிய தாயாரின் பெயர் என்ன? அவர்களுக்கு பாலூட்டிய அந்த செவிலித்தாயின் பெயர் ஹலீமத்து சாதியா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது சிறிய காலத்திலே செய்த தொழில் என்ன செய்தார்கள்? அவர்கள் ஆடுகளை மேய்த்தார்கள். அதே போன்று வியாபாரத்தில் ஈடுபட்டார்கள். நபி அவர்களின் முதல் மனைவி யார்? முதல் மனைவி ஹதீஜா பின்த் ஹுவைலித் ரலியல்லாஹு அன்ஹா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆண் குழந்தைகள் எத்தனை? பெண் குழந்தைகள் எத்தனை? அவர்களின் பெயர்கள் என்ன? நபி அவர்களுடைய ஆண் குழந்தைகள் இப்ராஹிம், காசிம், அப்துல்லாஹ். முதல் காசிம், அதே போன்று அதற்கு பிறகு அப்துல்லா, அதன் பிறகு இப்ராஹிம். பெண் பிள்ளைகளை நாம் பார்ப்போமாக இருந்தால் ஃபாத்திமா, ருக்கையா, ஜெய்னப், உம்மு குல்சும் ரலியல்லாஹு அன்ஹும். நபி அவர்களுக்கு அவர்களது எத்தனையாவது வயதில் வஹி முதலில் இறங்கியது? அவர்களது 40வது வயதில். நபி அவர்களுக்கு வஹியை கொண்டு வந்த வானவரின் பெயர் என்ன? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். நபி அவர்களுக்கு முதலில் இறங்கிய வசனங்கள் எவை? சூரத்துல் அலக் அத்தியாயம் 1-5 வரை உள்ள வசனங்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், ஹலகல் இன்சான மின் அலக், இக்ரா வரப்புக்கல் அக்ரம், அல்லதி அல்லம பில் கலம், அல்லமல் இன்சான மாலம் யாலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅவா, அந்த பிரச்சார பணியில் இரகசிய பிரச்சார பணி என்பது
மக்காவில் எவ்வளவு காலம் மேற்கொள்ளப்பட்டது. அது முதல் 3 வருடங்கள், நபித்துவத்துடைய அந்த முதல் 3 வருடங்கள். நபி அவர்கள் உடைய அந்த பிரச்சாரத்தை ஏற்று இஸ்லாத்தை ஏற்ற மக்கள், நபித்தோழர்கள் முதலில் எங்கு ஹிஜ்ரத் செய்தார்கள், எதை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள்? முதலில் ஹபஷாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். மதீனாவிலே வாழ்ந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு பெரிதும் காரணமாக இருந்த நபி அவர்கள் மதீனாவுக்கு அனுப்பிய அந்த நபித்தோழர் யார்? அவரது பெயர் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அன்னாரது தோழர்களும் எதை நோக்கி அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள்? அவர்கள் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். நபி அவர்கள் மதீனாவுக்கு சென்று முதலில் கட்டிய மஸ்ஜித் என்ன? அந்த மஸ்ஜித் தான் மஸ்ஜித் குபா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை ஹஜ்ஜுகளை நிறைவேற்றினார்கள்? அவர்கள் நபித்துவத்துக்கு பிறகு ஒரே ஒரு ஹஜ்ஜைத்தான் நிறைவேற்றினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த பிரச்சார பணி என்பது எவ்வளவு காலம்? நபி அவருடைய அந்த பிரச்சார பணி என்பது 23 வருடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கு மரணித்தார்கள்? நபி அவர்கள் மதீனாவிலே மரணித்தார்கள். அவர்கள் மரணிக்கும் போது அவர்களது வயது எத்தனை? அவர்களது வயது 63. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் 7 பேருடைய பெயர்களை அறிந்து கொள்வோம். ஹதீஜா பின்த் குவைலித், ஆயிஷா பின்த் அபீபக்கர், சௌதா பின் ஜம்ஆ, ஹப்ஸா பின்த் உமர், ஜைனப் பின்த் ஹுசைமா, ஜைனப் பின்த் ஜஹஷ், உம்மு சலமா, ஹிந்த் பின்த் அபி உமையா ரலியல்லாஹு அன்ஹுன். நபி ஸல்லல்லாஹுடைய வாழ்நாளில் அவர்கள் கலந்து கொண்ட 5 போர்களுடைய பெயர்கள்: பத்ர், உஹுத், அஹ்ஸாப், ஹைபர், மக்கா வெற்றி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய உம்மத்தின் மீது உள்ள கடமை என்ன? அந்த தூதரை உண்மையாக ஏற்று நம்பிக்கை கொள்வது, அவரை நேசிப்பது, அன்னாரை பின்பற்றுவது, அன்னாரின் மீது ஸலவாத்தை சொல்வது. அதேபோன்று ஹுலஃபா உர் ராஷிதூன், அந்த 4 ஹலீஃபாக்கள் யார்? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும். முதலில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்களில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சிறுவர்களில் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். துன்னூரைன் 2 பிரகாசங்களுக்குரியவர் என்று அழைக்கப்படக்கூடிய நபித்தோழர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அதேபோன்று சையது சுஹதாக்களுடைய தலைவர் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் ஹம்ஸத் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அதேபோன்று அல்லாஹ்வின் வாள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே இவ்வாறான சுருக்கமான சில தகவல்களை நாம் இன்று இந்த சுருக்கமான இந்த ஒளிபரப்பினூடாக உங்களுக்கு விளக்கினோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.